நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் என்ன செய்யுங்க, பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி தலைப்பின் கீழாக நாம சில நாட்களாக தியானம் செய்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? பரிசுத்தரா இருக்கிறார். ஆகியனால நாமளும் பரிசுத்தரமா இருக்கணும்னு சொல்லி கடவுள் என்ன செய்யறாராம், விரும்புகிறார். ஆகியனாலே நம்ம என்ன செய்யறாரு, பரிசுத்தமா இருக்க சொல்லி அவர் விரும்புகிறதான காரியத்தை நம்ம இதனாலே நாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரும்போது நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எதெல்லாம் தடையா இருக்குன்னு சொல்லி ஒரு சில காரியங்களை பார்த்துட்டு வந்தோம். பரிசுத்தமாய் நாம் வாழ்வதற்கு தடையாக வரக்கூடியதான காரியங்களை பார்க்கும்போது வெளிப்பிரகாரமான காரியங்களும் தடையா இருக்குது, உள்ளான இதயத்திலிருந்து வருவதான அந்த கிரியைகளும் எடுப்பதற்கு தடையா இருக்குது. அது என்ன மாற்றுது, என்ன பண்ணுறது, நம்ம இருதயத்தை அது கரைப்படுத்தி விடுகிறது. ஆகியனால நம்ம என்ன செய்ய முடியல, பரிசுத்தமாய் ஜீவிக்க முடியலன்னு சொல்லி நம்ம கடந்த நாட்கள்ல நாம் பார்த்துட்டு வந்தோம். என்னெல்லாம் அவருக்கு சொல்லி பார்க்கும்போது நம்ம இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனை, கொலைபாதகம், விபச்சாரம், வேசித்தனம், களவு, திருட்டு, அப்புறம் பொருளாசைன்னு சொல்லி அநேக காரியங்கள் நம்ம பார்த்தோம். இவர்களெல்லாம் என்ன செய்யுது, நம்முடைய இருதயத்தை கரைப்படுத்தி விடுகிறது. ஆகையினால நம்ம என்ன செய்ய முடியல, பரிசுத்தமாய் ஜீவிக்க முடியலன்னு சொல்லி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்தோம். இன்றைக்கு நாம என்ன பார்க்க போறோம் சொன்னா, அப்படி கரைப்படுத்தி வருகிறதான நம்ம இருதயத்தை கரைப்படுத்துகிறதான தீட்டுப்படுத்துகிறதான இந்த சூழ்நிலையிலிருந்து நாம் வேறுபட்டு வாழ நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்ம இருதயத்தை என்ன செய்யணும், ஒரு பொருத்தனையினால, ஒரு கட்டுப்பாட்டினால நம்ம என்ன செய்யணும், அதை சரி செய்ய வேண்டும். நம்ம இருதயமானது பரிசுத்தமா இருக்கணும் சொன்னா நம்ம என்ன செய்யணும், அதுக்காக ஒரு வேறு பிரிக்கப்பட்டதான ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளாக நம்ம இருதயத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இருதயமானது எப்படி இருக்குதான், பொதுவா ஒரு உலகத்து மக்கள் சொல்லுவாங்க, இருதயம் மனம் ஒரு குரங்கு, அது என்ன செய்யும், இன்னைக்கு இதை யோசிக்கும், நாளைக்கு வேற ஒன்று யோசிக்கும், மனசு மாறி மாறி என்ன செய்யும், போயிட்டே இருக்கும். இருதயம் என்ன செய்தான், பொல்லாத சிந்தனையினால நிறைந்திருக்கிறது. எப்பொழுதுமே என்ன செய்யலாம், சின்ன வயசுல இருந்து சிறு வயதுல இருந்தே நித்தமும் பொல்லாததா இருக்கிறது சொல்லி வசனங்கள் சொல்லுது. அப்ப இருதயமானது அப்படி ஒவ்வொரு நேரத்துக்கு ஏற்ற போல மாறுது. அப்படின்னாலே இருதயத்தை நாம் என்ன செய்யணும், ஒரு கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும், ஒரு கட்டுப்பாடு பண்ணி வைக்கணும். அல்லேலூயா. ஆகிய நம்ம இருதயத்தை நம்ம கட்டுப்பாடா வச்சிருந்தோம்னா நாம கடவுள் விரும்புற பிரகாரமாக பரிசுத்தமா வாழ்வதற்கு முடியும். இல்லைன்னு சொன்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்முடைய மனம் போன போக்கில வாழ்வோம் சொன்னாக்கா கடவுள் விரும்புற பிரகாரமா நம்ம என்ன செய்ய முடியாது, பரிசுத்தமா வாழவே முடியாது. பரிசுத்தமா வாழக்கூடியவங்க மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அந்த கடவுள் இருக்கிற இடத்துக்கு போக முடியும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பார்க்கறதுக்கு என்ன வேணும், இருதயத்துல சுத்தம் வேணும். சுத்தம் வேணும். என்ன வேணும், இருதயத்துல சுத்தம் வேணும். எதுக்கு, கடவுளை பார்க்கறதுக்கு. கடவுளை பார்க்கறதுக்கே நமக்கு என்ன வேணும், சுத்தம் வேணும் அப்படின்னு சொல்லி வசனம். ஆகினாலே நம்ம இருதயமானது ஒரு கட்டுப்பாட்டுல இருக்கும்னு சொன்னாக்கா நம்ம என்ன செய்வோம், பாவம் செய்யாதபடிக்கு, கரையான ஒரு காரியத்துக்கு போகாதபடிக்கு நம்ம என்ன செய்வோம், பாதுகாக்கப்படுவோம். இன்றைக்கு நாம் பார்க்கிறதான தலைப்பு என்ன தலைப்புனாக்கா, இருதயத்துல நாம என்ன செய்யணும், ஒரு தீர்மானம் எடுக்கணும், ஒரு முடிவு எடுக்கணும். என்னன்னு, இனி சர்ச்சைக்கு நான் வரமாட்டேன், இனி என்ன செய்ய மாட்டேன், சர்ச்சைக்கு வரமாட்டேன். அப்படியே வந்தாலும் எத்தனை மணிக்கு தான் வருவேன், நானு முடியும் போது எல்லாம் கண்ணை மூடி இப்படி கை தட்டும் போது தான் வருவேன். அப்படி அநேக நேரங்கள் நம்ம செய்யறதுனால அது தீர்மானம் இல்லை. நம்ம இருதயத்தில் எடுக்கிற தீர்மானத்தை தான் நம்ம என்ன செய்வோம், அநேக நேரங்களை நம்ம வெளிப்படுத்துவோம். இருதயத்தின் நிறைவு வாய் பேசும் சொல்லி சொல்லுகிற பிரகாரமாக நம்ம மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளில ஒண்ணு பேசுறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா ஒரு நாள் என்ன செஞ்சிடும், வெளியே வந்துடும். மனசுக்குள்ள இருக்கிறது என்ன செஞ்சிடும், வெளியே வந்துடும். அப்ப அந்த மனசை நாம கட்டுப்படுத்த வேண்டும், கண்ட்ரோல் செய்ய வேண்டும். ஒரு தீர்மானம் பண்ணணும், நான் இனிமேல் இப்படிதான் இருப்பேன், நான் என்ன செய்வேன், இனிமேல் இப்படிதான் இருப்பேன். 9 மணி ஜபமா, 9 மணி இல்ல, எத்தனை மணி போவேன், 8:50 செய்வேன். 10 நிமிஷம் முன்னாடியே போய் அங்க பாய்ப்பெல்லாம் போட்டு பெருக்க வேண்டியதான், பெருக்கி புலங்கால் போட்டு என்ன செய்வேன் நானு. ஏன்னா நம்ம சொல்ற டைமுக்கு ஆண்டவர் வந்துருவார். யார் வந்துருவா, ஆண்டவர் வந்துருவார். நம்ம தான் வரமாட்டோம். நமக்கு தான் சாக்கு போக்குலாம் சொல்லுவோம். அவ்வளோ தூரத்துல இருந்து வரணும், கஷ்டமா இருக்குன்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லுவோம். இல்ல குளிச்சுட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, சாப்பாடு செய்யறதுக்கு லேட் ஆயிடுச்சு, ஏதாவது ஒரு சாக்கு போக்கு நம்ம என்ன செய்வோம், எழுந்திருக்கவே முடியல, கை கால்லாம் வலிக்குது, காரணமே இல்லாத சாக்கு போக்குலாம் நம்ம என்ன செய்வோம், நம்ம சொல்லுவோம். சில வேளை அது உண்டாகும், அந்த சாக்கு போக்கு நமக்கு என்ன செய்யும், உண்டாகும். எழுந்திருக்க முடியாத கஷ்டமா தான் இருக்கும், காலையில எழுந்திருக்கிறதுக்கு முடியாத கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரா, இங்க ஒரு ஆராதனை மட்டும் இல்லை, இங்க கஞ்சனூர்ல இந்த ஒரு இடத்துல மட்டும் ஆராதனை நடக்கல, கஞ்சனூர்ல இன்னும் நிறைய இடத்துல ஆராதனை நடக்குது. அதுக்கப்புறம் கஞ்சனூர் பக்கத்து வில்லேஜ், அதுக்கப்புறம் அது பக்கத்து வில்லேஜ், அப்புறம் விழுப்புரம், இப்படி நிறைய இந்த உலகம் எங்கும் நடக்குது. எல்லா ஆராதனையும் யார் போறா, ஆண்டவர் போறாரு. எல்லா ஆராதனைக்கு என்ன செய்யறாரு, ஆண்டவர். ஆனா கரெக்டா டைமுக்கு போயிடுவாரு. எப்படி போயிடுவாரு, கரெக்ட் டைமுக்கு போயிடுவாரு. என்னை நேசிக்கிறவங்க எப்படி வராங்க,
அப்படி சொல்லி வருவாரு, முன்னாடியே வந்துருவாரு. அப்ப நம்முடைய இருதயத்துல நாம தீர்மானம் எடுக்கணும். என்னென்ன தீர்மானம் எடுக்கணும்? நான் சீக்கிரமா என்ன செய்வேன்? ஆலயத்துக்கு போயிடுவேன். சீக்கிரமா என்ன செய்வேன்? ஆலயத்துக்கு போயிடுவேன். யார் வராங்களோ இல்லையோ நான் என்ன செய்வேன்? முன்னாடி போய் ஆயத்தப்படுத்திடுவேன். இந்த இடம்லாம் பெருக்கணுமா, சீக்கிரமா பெருக்கிடுவேன். பாய் போனோம், பாய் போட்டுவேன். நேர் முழங்கால் என்ன செய்வானே, ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிப்பேன். அண்ணாள்னு சொல்லி ஒரு தாயார் இருந்தாங்க. அண்ணாள் பைபிள்ல இருந்தாங்க, சாமியுடைய அம்மா. அண்ணாள் ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க என்ன செய்வாங்களா, வருஷத்துக்கு ஒரு முறை என்ன செய்வாங்க, அவங்க பலி செலுத்தும்படிக்காக தேவாலயத்துக்கு போவாங்க, எருசலேமுக்கு போவாங்க. அப்படி போகும்போது அவங்களுக்கு பிள்ளை கிடையாது. பிள்ளை இல்லாதனால சரி, அவங்க அவங்களுடைய கணவருக்கு 2 மனைவில இவங்க மூத்த மனைவி, 2வது மனைவிக்கு குழந்தை இருக்குது. இந்த குழந்தை இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்களை பார்த்து ஏளனமா பேசுவோம், உனக்கு என்ன கிடையாது, குழந்தை இல்லை, குழந்தைன்னா. அது ரொம்ப அவங்களுக்கு என்ன மாசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நமக்கு கூட அப்படிதான் இருக்கும். நமக்கு ஒரு பொருள் இல்லை, இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, வச்சுக்கிட்டு நம்மகிட்ட என்ன செய்வாங்க, காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்காக? நம்ம வேதனைப்படுத்தும்படிக்காக, நம்ம சோர்ந்து போகணும், நம்ம வெக்கப்படணும் சொல்லி என்ன செய்வாங்க, இருக்கிறவங்க இல்லாதவங்களை பார்த்து என்ன செய்வாங்க, ஏளனப்படுத்துவாங்க. அப்படி என்ன செய்வாங்களா, ஒவ்வொரு நாளும் இவங்கள ஏளனப்படுத்திக்கிட்டே இருப்பாங்களாம். அப்ப இவங்க என்ன செஞ்சாங்க, வருஷத்துக்கு ஒரு முறை என்ன செய்வாங்க, அவங்க தேவாலயத்துக்கு போகும்போது கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணாங்க. எப்படி ஜெபம் பண்ணாங்க? கண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்க. அங்க இருந்து தானே ஆசாரியன் ஊழியக்காரர் பார்த்து என்ன செய்றாரு, இந்த அம்மா வந்து குடிச்சிட்டு வந்திருக்கு போல, சத்தம் கேட்கல, வாய் மட்டும் என்ன செய்யுது, ஆடுது. என்ன நீ இந்த நேரத்துல குடிச்சிட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நான் என்ன செஞ்சிருக்கிறேன், என்னோட இருதயத்தை கடவுளுக்கு என்ன செஞ்சிருக்கேன், ஊற்றிருக்கேன். நான் வந்து மன கிளேசம் இல்ல, மனதுல வேதனையோடு கூட என்ன செய்றேன், ஆண்டவரை நானு தொழுது கொண்டு இருக்கிறேன், ஆண்டவர் நான் பேசிட்டு இருக்கிறேன். இல்ல வார்த்தையை சொல்ல முடியல, ஆனா இருதயத்தில் என்ன செய்யறாங்க, அவங்க கண்ணீர் விட்டு ஆண்டவர்கிட்ட சொல்றாங்களாம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, என்னுடைய சக்காலத்தை என்ன செய்யறா, என்னை வேதனைப்படுத்துறா, கேவலப்படுத்துறா, நான் என்ன செய்யணும், அவங்களுக்கு முன்னாடி நான் என்ன செய்யணும், நான் வந்து ஒரு சந்தோஷத்தோடு இருக்கணும், நான் ஒரு மகிழ்ச்சியோட இருக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க, பிள்ளையை தாங்க சொல்லி ஜெபம் பண்ணாங்களாம். ஜெபம் பண்ணும்போது அவங்க சொன்னாலாம், இது போல ஆண்டவரே நீங்க எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்தா என்ன செய்வானே, உமக்கே நான் வந்து ஆலயத்தை வந்து விட்டுடுவேன், உங்களுடைய ஊழியத்துக்காக நான் கொடுத்துருவேன் சொல்லி அவங்க ஜெபம் பண்ணாங்களாம். இவங்க ஜெபம் பண்ண அந்த உருக்கத்தை அந்த பாஸ்ட் ஆசாரியன் பார்த்து என்ன செய்யலாம், ஆசீர்வதிச்சு அமைச்சாரான். நீ கேட்டுக்கொண்ட பிரகாரமே கர்த்தர் என்ன செய்வாரு, நான் ஆசீர்வதிப்பான். அதே போல அவங்க என்ன செஞ்சாங்க, போனாங்க, வீட்டுக்கு போனாங்க. அதே போல ஆண்டவர் என்ன செய்யாரு, அவங்களுடைய ஜெபத்தை கேட்டாரு, அவங்களுக்கு ஆண் பிள்ளையை கொடுத்தாரு. இதை நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நம்ம ஆலயத்துல வந்து நம்ம செபிக்கும் போது நம்முடைய மனது ஆண்டவரோடு கூட என்ன செய்யணும், இருக்கணும். அவங்க வீட்டுல இருந்து ஜெபம் பண்ணிருக்கலாம், வீட்டுல இருந்து ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பாரா, கேட்க மாட்டாரா? எங்க இருந்து ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் செய்வாரு, கேட்பாரு. ஆனா ஆலயத்துல வந்து ஜெபம் பண்ணும்போது எங்க வந்து ஒரு ஒரு அடுப்பு எரியறதுக்கு 4-5 கட்டைகள் சேர்ந்து இருக்குதோ அந்த இடம் இப்படி தீபம் நல்லா எரியும். அதுல இருந்து ஒரு கட்டை மட்டும் பிரிச்சுட்டாக்கா சீக்கிரத்துல அது கொஞ்ச நேரம் எரியும், அதுக்கப்புறம் அணைஞ்சிரும், அந்த கட்டை அணைஞ்சிரும். அது போல நம்ம எல்லாம் சேர்ந்து ஜபிக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் என்ன செய்வாரு, அந்த ஜபத்தை கேட்பார். நீங்க ஆலயத்துல வந்து ஜெபம் பண்ணாக்கா அவங்களுக்கு என்ன செய்வேன், நிறைவான ஆசீர்வாதத்தை தருவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றது போல, நம்ம ஆலயத்துல வந்து நம்ம இருதயத்தை நாம் ஊற்றும் பொழுது ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அது எப்பேற்பட்டதான வேண்டுதலா இருந்தாலும் சரி, தேவ சித்தத்தின்படி அது கேட்கப்படும். அல்லேலூயா. நம்ம கேட்கறதான எந்த ஒரு ஜபமா இருந்தாலும் வேண்டுதலா இருந்தாலும் தேவ சித்தத்தின்படி இருக்கும் சொன்னா நிச்சயமா ஆண்டவர் சிவரை கேட்டு பதில் தருவார். அன்னாளின் ஜபத்தை, அன்னாளின் கண்ணீரை கண்டு ஆண்டவர் சிவரு பதில் தந்தார். நம்முடைய வாழ்க்கையில நாம அப்படி செய்வோம் சொன்னாக்க நிச்சயமாகவே பதில் தருவார். ஆனால் நம்ம இருதயத்தை நம்ம என்ன செய்யணும், ஒரு தீர்மானத்துக்கு நேராக கொண்டு செல்ல கர்த்தர் தாமே நம்மோடு கூட இதனாலே பேசும்படிக்காக இந்த வசனங்கள் மூலமாக நான் இருதயத்தை தீர்மானம் பண்ண, ஆண்டவரே இருதயத்துல என்ன செய்யறானே ஒரு தீர்மானம் பண்ணணும், எனக்கு வந்து உதவி செய்யுங்க. இதனால வாசிக்கிறதான இதனால கற்றுக்கொள்வதான வசனத்தின் மூலமாக நானும் கூட இருதயத்துல என்ன செய்யணும், தீர்மானம் பண்ணி சாட்சிய வாழணும்னு சொல்லி ஆண்டவர் நாம கண்களை முடி கேட்கலாம். எல்லாரும் கண்களை முடி ஆண்டவர்களை கேட்போம். ஆண்டவரே இந்த நாள் எங்களோடு கூட பேசுவீராக ஐயா, தகப்பனே இந்த நாள்ல எங்களோடு கூட பேசுவீராக, ஆண்டவரே பேசுவீராக. இதனால நான் கேட்கிறதான வசனத்தின்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ளத்தக்கதாக தெய்வமே எங்களோடு கூட பேசுவீராக ஐயா. ஆண்டவரே நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்ன தெய்வமே, இந்த நாளை நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தடையாயிருக்கிறதான எல்லா காரியங்களும் நாங்கள் அறிந்து அவர்களை விட்டுவிட உதவிச்சுவிடா. எங்கள் இருதயத்தை நாங்கள் இந்த நாளை ஆண்டவரே ஒரு தீர்மானத்துக்கு நேராக ஒரு பொறுத்துரைகளாய் கடந்து செல்ல விட்டு கொடுக்க எங்களுக்கு உதவிச்சுமா சொல்லிக்கிறோம். ஆண்டவரே எங்களோடு கூட பேசுவீராக, எங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்துவீராக, நாங்கள் திறந்த மனதோடு கூட காணப்பட ஆண்டவரே நீ சொல்லுவதான வார்த்தையை நாங்கள் அப்படியே பிடித்துக்கொண்டு ஒரு முழுமையான ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவனுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா செபிக்கிறோம் ஐயா. எங்களை குட்டிலமா தாழ்த்துடைய கரத்திலே கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக்கிறா இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. வேத வசனத்துக்கு நேரா போகலாம். இன்றைய நாளில் நாம் பார்க்க இருக்கிறதான தலைப்பு நம்ம என்ன செய்யணும், இருதயத்தில் தீர்மானம். என்னது? இருதயத்துல தீர்மானம். அதுக்கு ஆதார வசனமாக
தானியேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். எடுத்தாச்சா? சரி, நான் வாசிக்கிறேன். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தானியலுக்கு என்ன செய்றாங்க? இப்போ ஒரு விருந்து வைக்கிறாங்க. தானியல் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டான்னாக்கா, இஸ்ரேல் தேசத்திலிருந்து அடிமையாக பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டான். எங்க கொண்டு போகப்பட்டான்? பாபிலோனுக்கு. எப்படி போனான்? அடிமையாக போனான். அப்படி அடிமையா போன இடத்துல அந்த ராஜா என்ன செய்யறாரு? ஒரு சில நபர்லாம் பார்த்து இவங்க எல்லாம் என்ன செய்யலாம், நம்ம முக்கியமான வேலைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி செய்யறாங்க. ஒரு சில மக்கள் என்ன செய்யறாரு? பிரிச்சு எடுத்து குரூப் என்ன செய்யறாரு? அவரு தேர்ந்தெடுக்கிறார். அப்படி தேர்ந்தெடுக்கும் போது நல்லா படிச்ச, நல்லா பேசக்கூடிய, நல்லா பாடக்கூடிய, நல்லா யுத்தம் பண்ணக்கூடிய, எல்லாவற்றிலும் தேர்ச்சியான ஒரு சில நபர் என்ன செய்வாங்க? ராஜாக்கள் பார்க்கும்போது என்ன செய்வாங்க? அவங்களுடைய வேலைக்கு, சொந்த வேலைக்கு என்ன செய்வாங்க? எடுத்துக்கொள்வாங்க. அது போல தானியலை என்ன செய்யறாங்க? அவங்க அடிமையா வந்திருந்தாலும் தானியலை என்ன செய்யறாங்க? அவங்க ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு ராஜா அரண்மனையில வேலை செய்வதற்கு இப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கும் போது என்ன செய்யறாங்க? ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. எல்லாருக்கும் டெஸ்ட் வச்சு என்ன செய்யறாங்க? அவங்க எல்லாருக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லாருக்கும் என்ன செய்யறாங்க? சாப்பாடு கொடுக்குறாங்க. ராஜாவுடைய போஜனம். ராஜா வீட்டுல எப்படி சாப்பாடு இருக்கும்? எல்லா விதமான சாப்பாடு இருக்கும். ராஜா வீட்டுல என்ன செய்யும்? எல்லா விதமான சாப்பாடும் இருக்கும். அப்படி என்ன செய்யறாங்க? அப்படி சாப்பாடு இருக்கிற இடத்துல ஒரு சிலர் என்ன செய்யறாங்க? அப்படி கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்து அவங்களால ஒரு 10 நாள் வரைக்கும் என்ன செய்யலாம்? சாப்பாடு கொடுத்து அவங்களுடைய சரீரத்தை திடகாத்திரமாக நல்ல ஆரோக்கியமாக மாற்றுவோம்னு சொல்லி என்ன செய்யறாங்க? பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது என்ன செய்ய? எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க, எல்லாரும் சாப்பிடுறாங்க. ஆனா தானியேல் மட்டும் என்ன சொல்றாரு? ஏன்னா இந்த சாப்பாடை நான் சாப்பிடல, இந்த சாப்பாட்டை சாப்பிட்டு என்னுடைய சரீரம் பலனாவதை காட்டிலும் இதை காட்டிலும் பலன் தரக்கூடியதான ஆண்டவர் என்ன நினைச்சிறானே என் வாழ்க்கையில நான் வச்சிருக்கேன், என் இதயத்தை நான் வச்சிருக்கிறேன். அந்த ஆண்டவர் எனக்கு பலன் தந்தா போதும். இந்த ராஜாவுடைய சாப்பாடு ஆகாரம் என்ன செய்யறது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி சொல்றாங்க. காரணம் என்னன்னாக்கா, ராஜாவின் பந்தியில, ராஜாவின் விருந்துல எல்லா விதமான ஆகாரமும் இருக்கும். என்ன இருக்கும்? எல்லா விதமான ஆகாரமும் இருக்கும். என்னென்ன ஆகாரம் இருக்கும்? ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னாக்கா, ஆடு, மாடு, ஒட்டகம், அப்புறம் நீர் வாழ்ற மீன், அப்புறம் பறவைகள், அப்புறம் என்னென்னலாம் சாப்பிட்றதுக்கு அங்க இருக்குதோ எல்லாமே கொண்டு வந்து வச்சிருவாங்க. என்ன வைப்பாங்க? எல்லாமே வைப்பாங்க. எல்லா விதமான ஆகாரத்தையும் வைப்பாங்க. அப்புறம் ட்ரிங்க்ஸ் வைப்பாங்க. என்ன வைப்பாங்க? எல்லா கூல் ட்ரிங்க்ஸும் வைப்பாங்க. அப்புறம் எல்லா ஒயினும் வைப்பாங்க, சாராயமும் வைப்பாங்க. ஏன்னா ராஜா எப்படி இருப்பாரு? அவருக்கு தடைப்படுறதான காரியம் ஒண்ணுமே இருக்காது. திராட்சை ரசமும் இருக்கும், எல்லாமே இருக்கும். ராஜா தடையா வைக்கிறது எதுவுமே கிடையாது. எல்லாமே சாப்பிடுவார் ராஜா. ராஜா யாரு? ஒரு ராயல் கிங் அப்படின்றதுனால எல்லாமே சாப்பிடுவார். அப்ப அவரை பார்க்கறதான, அவர் விசாரிக்கிறதான, அவர் அனுமதிக்கிறதான அந்த நபருக்கு என்ன செய்வாங்க? ராஜாவுடைய போஜனமும் அப்படிதான் இருக்கும். ராஜா என்ன சாப்பிடாரு அதே தான் அவங்களுக்கும் கொடுப்பாங்க. சில வேளைகளை ராஜா விரும்புறதான காரியத்தை ஒருத்தர் கொடுக்கும்போது அவங்க அதை ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னா, ராஜா கோவம் வந்து என்ன செய்வார்? தலையை வெட்டி போட்டுருவார். என்ன செஞ்சிருவார்? ராஜா தலையை வெட்டுவார். ராஜா சொல்றதை கேட்கலையா? நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும் சரி, ராஜா சொல்றதை செய்யணும். செய்யலன்னு சொன்னாங்க அங்க தண்டனை கிடைக்கும். தானியலுக்கு நல்ல ஒரு ஆகாரம் கொடுக்குறாரு. அந்த ஆகாரத்தை சாப்பிட்றதுக்கு அவனுக்கு மனசு இல்லை. அவன் இருதயத்துல ஒரு தீர்மானம் பண்ணிட்டான். ராஜாவின் போஜனத்தினால என்ன செய்யக்கூடாது? என்னுடைய சரீரத்தை, என்னுடைய மனசை என்ன செய்யக்கூடாது? கரைப்படுத்தி கொள்ளக்கூடாது. அவன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்துட்டான். அப்படி தீர்மானம் எடுத்து அதை யார்கிட்ட சொல்றான்? பந்தி விசாரிப்புக்கான இடத்துல சொல்றான். நான் இது போல ராஜாவுடைய சாப்பாட்டுனால கரைப்படுத்தி கொள்ள விரும்பல, எனக்கு அந்த சாப்பாடு வேணாம், எனக்கு என்ன செய்யுங்க? மரக்கறிகளே கொடுங்க, காய்கறியே கொடுங்க, எனக்கு நான்வெஜ்லாம் வேணாம், புரோட்டீன் வேண்டாம், எனக்கு நல்ல சத்துள்ள ஆகாரம் எனக்கு தேவையில்லை, பருப்பு கீரை வகைகளே கொடுங்க, அதையே நான் சாப்பிட்டுக்கிறேன் இப்படி சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது இவர் சொல்றாரு, இந்த பந்தி விசாரிப்புக்கார சொல்றாரு, இப்படி நீங்க சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்க சரீரம் என்னவாயிடும்? சோர்ந்து போயிடும். வெறும் பருப்பு வகையே சாப்பிட்டு இருந்தா, காய்கறியே சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமா இருக்குமா? நல்லா நான்வெஜ் சாப்பிட்டதுன்னா சரீரம் நல்லா ஆரோக்கியமா இருக்கும். அதுதான் இவர் சொல்றாரு, அந்த பந்தி விசாரிப்புக்காரர் என்ன சொல்றாரு? இது போல நீங்க இதை மட்டும் சாப்பிட்டீங்கன்னாக்கா சரி வராது, நீங்க நல்லா ஆரோக்கியமா இருக்குனாக்கா இந்த சாப்பாடையும் சாப்பிடணும். ராஜாவுடைய சாப்பாடு எப்படி இருக்கும்? நல்லா டேஸ்டா இருக்கும்.
நல்லா ஆரோக்கியமா இருக்கும், சக்தி உள்ளதா இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க சில வேலைகள்ல என்ன சொல்லுவாங்க, வெளில கடையில போய் சாப்பிடலாம், பிரியாணி வாங்கி சாப்பிடலாம், பீஃப் ரைஸ் சாப்பிடலாம், அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடலாம், மீன் சாப்பிடலாம் அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அநேக நேரங்கள் வெளியில போய் என்ன செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட சொல்லி சொல்லுவாங்க. சாப்பிடும்போது என்ன ஆகும், நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு சரீரத்துக்கு ஒரு ஒரு புஷ்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா சிலர் என்ன செய்வாங்க, அப்படி ஏமாந்து போய் என்ன செய்வாங்க, அப்படிதான் வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கடைக்கு போயிலாம் என்ன செய்வாங்க சாப்பிடுவாங்க. அப்படியே பழகி பழகி என்ன செய்வாங்க, அப்புறம் தேவையில்லாத பழக்கங்களை அவங்க கற்று கொள்ளுவாங்க. ஆனா அப்படி இல்லாதபடிக்கு இந்த தானியல் சொல்றான், என்னுடைய சரீரத்தை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், ராஜாவின் போஜனத்தினால சாப்பாடுனால என்னுடைய சரீரத்தை நானே கரைப்படுத்த விரும்புறேன்னு சொல்லி அவன் இருதயத்துல ஒரு தீர்மானம் எடுத்தான். ராஜாவின் போஜனத்துல எல்லா வகையான ஆகாரமும் இருக்கும், அதுல திராட்சை ரசமும் இருக்கும், மதுபானமும் இருக்கும். அவைகளே என்ன செய்யணும், நானே தொடும்படிக்காக அவைகளால என்னுடைய சரீரத்தை கரைப்படுத்தும்படிக்காக ஒரு சூழ்நிலை உண்டா, ஆகினாலும் என்ன செய்யறேன், எனக்கு அது வேண்டாம்னு சொல்லிட்டான். இவன் சொல்றான், இப்படி நீங்க ஆரோக்கியம் இல்லாம ராஜா வந்து பார்க்கும்போது டல்லா இருந்தீங்கன்னு சொன்னா, யார் இவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு இன்சார்ஜா இருந்தது, ஏன் சரியா கவனிக்கல சொல்லி ராஜா கேட்டு எங்களை என்ன செய்வாரு, சாகடிச்சிடுவாரேன்னு சொல்லி அவன் சொன்னாலே இவன் சொல்றான், அப்படி ஒரு ஒரு காரியம் நடக்காது, அப்படின்னு தான் நாங்க அதுக்கு நாங்க உத்தரவாதியா இருக்கிறோம் சொல்லி சொல்றாங்க. என்ன எப்பேற்பட்டதான ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, தலையே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, நான் சாப்பாடு என்ன செய்ய மாட்டேன், இந்த சரீரத்தை நான் கரைப்படுத்திக் கொள்ள மாட்டேன்னு சொல்லி தானியேல் ஒரு தீர்மானம் எடுத்தான். என்ன தீர்மானம் தான், ராஜாவுடைய போஜனத்தினால கடவுள் விரும்பாத சாப்பாடு, கடவுள் விரும்பாத ஆகாரத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன், என்னோட சரீரத்தை கரைப்படுத்தக்கூடியதான ஆகாரத்தினால் என்னுடைய சரீரத்தை கரைப்படுத்த மாட்டேன்னு சொல்லி இருதயத்தை ஒரு தீர்மானம் தான். அவன் எடுத்த தீர்மானத்தின்படி அவன் நிலைச்சிருந்தான். எதுக்காக தீர்மானம் தான், கடவுளுடைய வார்த்தையின்படி கடவுள் என்ன செய்யறாரு, எனக்கு பலன் தருவாரு, கடவுள் தான் எனக்கு பலன் தரக்கூடியவரு அப்படின்னு சொல்லி அவன் தீர்மானம் எடுத்திருந்தான். அதே போல அவன் எடுத்த தீர்மானத்துல நிலைச்சிருந்ததுனால 10 நாள் கழிச்சு பார்த்தாங்க, அவனோடு கூட இருந்ததான மற்றவங்க எல்லாம் நல்லா ராஜாவுடைய போஜனத்தை சாப்பிட்டவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க, ஒரு நார்மலா இருந்தாங்க. ஆனா இவன் முகம் மட்டும் எப்படி, மிகவும் பிரகாசமாக ஆரோக்கியமாக காணப்பட்டான். ஏன்னா இருதயத்துல ஒரு தீர்மானம் வச்சிருந்தான், என்னன்னு, என் சரீரத்தை நான் என்ன செய்யக்கூடாது, தீட்டுப்படுத்தக்கூடாது, கரைப்படுத்தக்கூடாது. அநேக நேரங்கள் நமக்கு கிடைக்கிறதான எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, சாப்பிட கூடாது, எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, குடிக்கவும் கூடாது. டெய்லி பிரியாணி சாப்பிட்டா என்ன ஆகும், வயிறு ஃபுல்லா புண்ணா போயிடும். ஒரு நாள் சாப்பிடலாம் பிரியாணி, ஆனா டெய்லி சாப்பிட முடியாது. அது போல நம்முடைய சரீரத்தை நாம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னா நமக்கு என்ன செய்யணும், மனசுல ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், ஒரு தீர்மானம் இருக்கணும். இப்ப எனக்கு கொலஸ்ட்ரால் ஃபுல்லா என் சரீரத்தில் எப்படி இருக்கு, பார்டர்ல இருக்கு, கொலஸ்ட்ரால் எப்படி இருக்கு, பார்டர்ல இருக்கு. இப்ப கொலஸ்ட்ரால் புரியாத சாப்பாடு என்ன செய்யக்கூடாது, நானு சாப்பிடக்கூடாது. அப்ப என்ன செய்யணும், ஒரு தீர்மானம் எடுக்கணும், கொலஸ்ட்ரால் தரக்கூடிய சாப்பாடு நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னா ஒரு தீர்மானம் எடுத்தனா எனக்கு என்ன வரும், கொலஸ்ட்ரால் அதிகமாகாம கண்ட்ரோலா இருக்கும். இல்ல நான் என் மனசு விரும்புற பிரகாரமாக என் கண்ணு பாக்குறதெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லி நான் சாப்பிட்டா என்ன ஆகும், எனக்கு அது பாட்டு தானா கொலஸ்ட்ரால் ஏறிக்கிட்டே போய் நமக்கு தான் என்ன, எனக்கு தான் யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு அது ஆபத்தை கொண்டு வரும். அது போல தானியேல் தன்னுடைய சரீரத்தை அவன் என்ன செய்யணும், பாதுகாக்கணும், கரைப்படுத்தக்கூடாதுன்னு தீர்மானம் தான். அது தீர்மானத்தில் நிலைச்சிருக்க கர்த்தர் அவனுக்கு உதவி செய்வார். நாம நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சரீரத்தை பாதுகாக்க, நம்ம சரீரம் கடவுள் தங்குற தேவாலயமாக இருக்குது. நம்ம சரீரம் என்னது, கடவுள் தங்குற தேவாலயம். நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று அறியாதிருக்கிறீர்களான்னு சொல்லி வசனம் சொல்லுகிற பிரகாரமாக நம்மளாம் யாரு, தேவன் தங்குற ஆலயம். நம்முடைய சரீரத்தை, நம்முடைய கடவுளுடைய ஆலயத்தை நம்ம பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள நம்ம இருதயத்துல என்ன செய்யணும், தீர்மானம் எடுக்கணும். இந்தந்த சாப்பாடுலாம் நான் சாப்பிட மாட்டேன், இந்தந்த ட்ரிங்க்ஸ்லாம் நான் குடிக்க மாட்டேன், தேவையற்றதான கடவுள் விரும்பாததான காரியம் நான் செய்ய மாட்டேன், அந்த ஆசையை உண்டு பண்ணக்கூடியதான காரியங்களை நான் செய்ய மாட்டேன், என் கண்ணுல பார்க்க மாட்டேன்னு சொல்லி நம்ம இருதயத்துல தீர்மானம் எடுப்போம்னு சொன்னா அதுல நிலைச்சு நிற்க கடவுள் பலன் தருவார். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும், இருதயத்துல தீர்மானம் எடுக்கணும், இதை நான் செய்ய மாட்டேன், இதை நானு செய்ய மாட்டேன், இனி இதை தான் செய்வேன்னு சொல்லி நம்ம இருதயத்துல தீர்மானம் எடுப்போம்னு சொன்னா, எப்படி தானியேல் தன்னுடைய வாழ்க்கையில சாப்பாட்டின் மூலமாக கரைப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் எடுத்தானோ, அது போல நமக்கு எதெல்லாம் கரைப்படுத்தும் சொல்லி நாம நினைக்கிறோமோ அந்த காரியத்தெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி நம்ம இருதயத்துல தீர்மானம் எடுத்தா நம்ம அதை ஜெயிக்கிறதுக்கு கடவுள் என்ன செய்வார், நமக்கு பலன் தருவார். அல்லேலூயா. அடுத்து இரண்டாவதாக பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் இல்ல சங்கீதம் 119 சங்கீதம் 106 வசனம் இப்படியா சொல்லுது, நீதியை நியாயங்களை கடைபிடிக்க தீர்மானம் எடு. நம்ம என்ன செய்யணும்,
நீதி நியாயங்களை கடைபிடிக்க நம்ம இருதயத்திலே தீர்மானம் எடுக்க வேண்டும். தானியேல் என்ன செஞ்சாரு? இருதயத்துல தீர்மானம் எடுத்தாரு. எதுக்காக? ஆகாரத்தினால என் சரீரம் கரைப்படக்கூடாதுன்னு ஒரு தீர்மானத்தை. நாம எடுக்க வேண்டிய தீர்மானங்களை முதலாவதாக பார்க்கிறோம். நீதி நியாயங்களை கடைபிடிக்க தீர்மானம் எடுக்க வேண்டும். 119 சங்கீதம் 106 வசனம் இப்படியா சொல்லுது, உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றுவேன் என்று இங்கு தாவீது சொல்லுகிறார். தாவீது சொல்ற என்னன்னு சொல்றாரு? நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் அப்படி சொல்லி சொல்றாரு. அதை நான் நிறைவேற்றுவேன். நீதி நியாயத்தை என்ன செய்யணும்? நம்ம நிறைவேற்றணும், அதை காத்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானம் எடுக்கணும். நம்ம இருதயத்துல என்ன செய்யணும்? நாம தீர்மானம் எடுக்க வேண்டும். நான் நீதியா தான் நடப்பேன், நியாயமா தான் நடப்பேன், அக்கிரமமா நடக்க மாட்டேன், அதை நிறைவேற்ற என்ன செய்வேன்னு முயற்சி செய்வேன். அது என்னுடைய இருதயத்துல நான் காத்துக்கொள்வேன். நீதி நியாயங்களை என் இருதயத்துல காத்துக்கொள்வேன். அதை நிறைவேற்றுவதற்கு நான் இருதயங்களை காத்துக்கொள்வேன்னு சொல்லி நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். அப்படி எடுக்கும்போது நீதி நியாயங்கள் நாம் நிறைவேற்ற நாம் முற்படும் போது கர்த்தர் நிச்சயமாகவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் அவருடைய நீதியின் தேடுங்கள், அப்போது இவெல்லாம் உங்களுக்கு கூட கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு குறையும் இல்லாதபடிக்கு நீதி நியாயங்களை நிறைவேற்ற நாம் எடுக்கிற தீர்மானத்தில் நிலையத்தில் இருக்க கர்த்தர் நமக்கு பலன் தருவார். ஹல்லேலூயா. நீதி நியாயங்களை நிறைவேற்றுவோம்னு சொல்லி தாவீது சொன்னது போல நம் இருதயத்தில் அதை காத்து நாம் நிறைவேற்ற வேண்டியது அவசியமா இருக்கு. அப்படி நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார். நீதி நியாயங்களை நிறைவேற்றி நாம தீர்மானம் எடுக்கணும். இரண்டாவது என்ன தீர்மானம் எடுக்கலாம் இருதயத்தை அப்படி சொன்னா, துன்மார்க்கரோடும் துன்மார்க்கத்தோடும் ஆகாரம் புசிக்க மாட்டேன். என்னது? துன்மார்க்கரோடும் துன்மார்க்கமாக நான் சாப்பாடு சாப்பிட மாட்டேன். அதே சங்கீதம் 141 சங்கீதம் 4 வசனம் இப்படியாக சொல்கிறது, அக்கிரமம் செய்கிற மனுஷரோடே ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதேயும், அவருடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேனாக. என்ன சொல்றாரு அவரு? அக்கிரமம் செய்யறவங்களோடு கூட என்ன செய்ய மாட்டானு? சாப்பிட மாட்டேன். அவங்க சாப்பிட சாப்பாடை பார்த்து என்ன செய்ய மாட்டேன்? ஆசையும் பட மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்கணும். இந்த சரக்கு அடிக்கிறாங்களே, தண்ணி அடிக்கிறாங்களே, அவங்களாம் சரக்கு அடிக்கிற காசை காட்டிலும் சைடிஸ் வாங்கி வச்சிருப்பாங்க பாருங்க. அது எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும், விலை அதிகமா இருக்கும். நல்ல சரக்கு பாட்டில் ஒரு சின்ன பாட்டில் வாங்கியிருந்தாலும் அவங்க அதுக்கு சைட்ல வச்சுக்கிறாங்க சைடிஷ்லாம். சிக்கன் 65, அப்புறம் நிறைய காரியங்கள்லாம் நிறைய வாங்கி வச்சிருப்பாங்க. எதுக்கு? இது உள்ள போச்சுன்னா இந்த ஆல்கஹால் உள்ள போய் குடல்ல என்ன செஞ்சிடக்கூடாது? வேக வச்சு ஓட்டை ஆக்கிடக்கூடாது. அதுக்கு என்ன செய்வாங்க? அது சக்தி தரதுக்காக இவங்க என்ன செய்வாங்கன்னா சிக்கன் சாப்பிடுவாங்களாம், மட்டன் சாப்பிடுவாங்களாம், ஆம்லேட் சாப்பிடுவாங்களாம். அதை காட்டில இது என்ன செய்வாங்க அவங்க? அதை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? அதெல்லாம் நம்மளும் கூட குடிக்கலாம் போல இருக்குது. ஏன்னா அவங்க பக்கத்துல வச்சிருக்க சைடிஷ்லாம் எப்படி இருக்கு? நல்லா ஹெல்த்தா இருக்கு, புரோட்டீன் நிறைய இருக்கு, அதுல நமக்கும் தோணும். அதுதான் இங்க சொல்றாரு, அப்படிப்பட்ட நண்பர்களோடு கூட சேர்ந்து என்ன செஞ்சிடாத நீ, அவங்க சரக்கு அடிக்கிறாங்க நான் கூட தான் சும்மா போய் இருந்தேன் அப்படி சொல்லி நீ செய்யாத. ஒரு நாள் என்ன செஞ்சிடாது? அந்த அசுத்தாவி உன்னை தொற்றி கொள்ளும். துன்மார்க்கமா நடக்கிறவங்க என்ன செய்வாங்க? அவங்க செய்வாங்க. அவங்க என்ன செய்வாங்க? அப்படி அவங்க ஆகாரம் சாப்பிடுவாங்க. நல்லா காசு நிறைய இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? நல்லா மட்டன் வாங்கி சமைச்சு சாப்பிடுவாங்க. ஆனா இது காசு இல்லாதவங்க அதை பார்த்து என்ன செஞ்சிட பார்த்து எக்ஸிக்க கூடாது. அதை பார்த்து மனசு என்ன செய்யக்கூடாது? ஏக்கத்தை கொண்டு வந்துட கூடாது. ஆனா வசனம் சொல்லுகிற பிரகாரமாக அப்படி நினைச்சுக்கூடானு செய்ய மாட்டேன். ஆகாமிய கிரியைகளை நான் நடப்பிக்காம இருதயத்தை என்ன செய்யணும்? பாதுகாத்துக் கொள்வேன். அந்த பதார்த்தங்கள் ஒன்றையும் நான் செய்வேன் சாப்பிட மாட்டேன், இச்சிக்க மாட்டேன்னு சொல்லி அவன் தீர்மானம் எடுத்ததா இங்க பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில கூட யாரெல்லாம் கெட்டவங்க தெரியுதோ அவங்க கூட நம்மள சேர தேவையில்லை. சேர்ந்து அவங்க சாப்பிடுற சாப்பாட்டை பார்த்து நம்ம என்ன செஞ்சிடாதீங்க, நம்முடைய வாழ்க்கை கரைப்படுத்திக் கொள்ளாம இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்ய வேண்டும். அவங்க தேவையில்லாத ஒரு காரியத்தை செய்யறாங்க. அவங்க சாப்பிடுற சாப்பாடு என்ன இருக்கு? அசுத்தமானது. அவங்க சாப்பிட்ற சாப்பாடு என்ன செய்யறாங்க? அவங்க சரக்கு அடிக்கிறதுல இல்ல வேற ஒரு தவறான ஒரு காரியத்துக்கு ஒரு இடத்துக்கு போய் சாப்பிடுறாங்க அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு நம்ம அங்க போனோம்னாக்கா நமக்கு என்ன ஒரு நாள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு நம்மளும் அதெல்லாம் செய்வோம், சிக்கிக்குள்ள படுவோம். நம்ம யார் கிடையாது, பெரிய நீதிமானோ பரிசுத்தவானோ கிடையாது. நம்ம தான் எப்ப என்ன செஞ்சிருக்கோம்? கொஞ்சம் கொஞ்சமா பரிசுத்தத்துல நம்ம வளர்ந்துட்டு வரோம். அதனால அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற இடத்துக்கு நம்ம போகாம நம்ம அப்படிப்பட்ட ஆதாரத்தினாலே நம்மளை கரைப்படுத்திக் கொள்ளாம இருக்க நம்ம இருதயத்துல நம்ம என்ன செய்யணும்? தீர்மானம் எடுக்கணும். துன்மார்க்கனோடு நான் என்ன செய்ய மாட்டேன்? போக மாட்டேன். துன்மார்க்கோடு சேர்ந்து ஆகாரம் புசிக்க மாட்டேன். தப்பான வழியில் நடக்கிறவங்களோட கூட என்ன செய்யணும்? சாப்பாடு அவங்க வீட்டுல என்னதான் பெரிய விருந்து வச்சு பந்தி வச்சு கூப்பிட்டாலும் நம்ம சேர்த்தல போகுது. ஏன்னா அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? துன்மார்க்கனா இருக்கிறான். துன்மார்க்கனோடு கூட சேர்ந்து நான் சாப்பிட விரும்பலன்னு சொல்லி தாவீது என்ன செய்யறாராம்? தன்னுடைய இருதயத்தை ஒரு தீர்மானம் பண்ணாராம். நாமும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு யாரெல்லாம் தெரியுதோ இவங்கெல்லாம் வந்து அக்கிரமா சம்பாதிக்கிறான், அநியாயம் பண்ணி சம்பாதிக்கிறான், ஏமாத்தி சம்பாதிக்கலாம்னு தெரியுதோ அவனோடு கூட என்ன செய்யாதீங்க? நம்ம
செய்யக்கூடாது, ஒரு ஐக்கியம் நம்ம வச்சு கொள்ளக்கூடாது. அவங்களோட கூட அதிகமான சில நேரத்தை நம்ம செலவிட கூடாது. அதுக்கு மாறாக சபையில வந்து ஆண்டவரோடு கூட என்ன செய்ய நம்ம ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம் இருதயத்தை நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். இருதயத்துல நம்ம என்னன்னு, துன்மார்க்கனோடு கூட அக்கிரம செய்கைக்காரனோடு கூட நான் சேர்ந்து ஆகாரம் புசிக்க மாட்டேன், அவனோடு கூட சேர மாட்டேன்னு சொல்லி இருதயத்துல நாம தீர்மானம் எடுக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் தீர்மானத்தில் நிலைத்திருக்க உதவி செய்வார். நாம் கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறது போல பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அது நமக்கு பலம் தரக்கூடியதாக அமையும். அடுத்த வசனம் இப்படியா சொல்கிறது, அப்போஸ்தலர்கள் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது, அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். கர்த்தரிடத்தில் மன உறுதியா இருந்தான். இந்த இடத்துல பார்ப்போம், இருதயத்துல தீர்மானம் எடுக்கணும்னு சொன்னா நம்முடைய மனசுல என்ன செய்யணும், ஒரு உறுதி வேண்டும். நம்முடைய மனசுல ஒரு உறுதி வேண்டும். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி, எப்பவுமே கடலோடு கூட இருக்கும்படிக்கு யாரெல்லாம் சபைக்கு வந்து பாக்குறாங்களோ, யாரெல்லாம் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து இந்த ஜபங்களை பங்கு பெறுறாங்களோ அவங்களாம் பார்க்கும்போது பார்த்து என்ன ஒரு முடிவு எடுப்பாங்களாம், இவங்க எப்படி இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. வந்து பார்த்தாதான் என்ன தெரியும் அவங்களுக்கு, இந்த இடத்துல சந்தோஷம் கிடைக்குதா இல்லையான்னு சொல்லி தெரியும். அப்படி அவங்க வருவங்க என்ன செய்வாங்களாம், பார்த்து ஒரு உறுதி எடுப்பாங்களாம், என் மனசுக்கும் சமாதானம் கிடைக்கும், என் மனசுக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும் சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்ட போது சந்தோஷப்பட்ட கர்த்தரிடத்திலே மனம் நிர்ணயம் பண்ணினான்னு சொல்லி அங்க பார்க்கும். ஆகினால் நாமும் கூட நம் சபையில வந்து பார்த்தால்தான் நமக்கு என்ன கிடைக்கும், மனசுல ஒரு ஒரு நிர்ணயம் பண்ணுவதற்கான ஒரு சூழ்நிலை உண்டாகும். ஆகினாலே நாம் மனதில் இப்படி ஒரு தீர்மானத்தை எடுப்போம், இனி நான் தொடர்ந்து நான் செய்வேன், ஆலயத்துக்கு போவேன், போய் பார்ப்பேன், அங்க பண்ற ஜபத்தை நானு பங்கு பெறுவேன், ஜபத்தை நானு பங்கு பெற்று அவங்களோட கூட சேர்ந்து வேதம் வாசிப்பேன், அவங்களோட கூட என்ன செய்வேன், ஜபத்துல ஐக்கியம் கொள்ளுவேன்கிறதான ஒரு தீர்மானம் நம்ம எடுக்கணும். இருதயத்துல என்ன செய்யணும், ஒரு என்னன்னு, ஜபத்துக்கு போய் ஜபத்தில் நடக்கிறதான ஜபங்களை பங்கு பெற்று அவங்க வாசிக்கிறதான வேத வசனங்களை வாசித்து அவங்களோட ஒன்று ஐக்கியம் இருப்பேன்னு சொல்லி இருதயத்தில் தீர்மானம் எடுக்கும்போது நிச்சயமாக அந்த தீர்மானத்தில் நிலைத்திருந்தால், அந்த தீர்மானத்தை கடைபிடித்தால் பரிசுத்தமாக வாழ்வதற்கு அது பலனாக அமையும். அடுத்ததாக பார்க்கிறோம், ரோமர் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை போட்டிருக்கு, போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல, அவனை உன் போஜனத்தினாலே கெடுக்காதே, கிறிஸ்து அவனுக்காகவும் மரித்தாரே. இனி இது ஒரு சில நேரங்களில் நாம் சாப்பிட்ற சாப்பாடு மற்றவங்களை விசனப்படுத்தக்கூடியதாக இருக்கலாம். ஆகாரத்தினால் மற்றவர்கள் இடரல் அடைய, மற்றவர்கள் இடறி போவதற்கு அது காரணமாக அமையலாம். அப்படி அமையும் சொன்னா நாம் என்ன செய்யறோம், பாவம் செய்கிறவர்களா இருப்போம். இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் யார் தான் தெரிந்து கொண்டது, இயேசு கிறிஸ்து தான் எல்லாரையும் என்ன செய்ய உண்டாக்கினார், எல்லாரும் தெரிந்து கொண்டார், எல்லாரையும் என்ன செய்ய அழைத்தும் இருக்கிறார், எல்லாரும் தேவசாயில உண்டாக்கப்பட்டிருக்கிறாங்க. நாம அநேக நேரங்களில் அவர்களுக்கு இடரலாய் இருக்கோமா, நாம் சாப்பிடுறதான சாப்பாடு மற்றவங்க இடறி போகிறதுக்கு இருக்கும், இடறி போக காரணமா இருக்கும் சொன்னா அப்படிப்பட்ட ஆகாரத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இப்ப எனக்கு அந்த சாப்பாடுல ஈரல் பிடிக்காது. என்ன பிடிக்காது, ஈரல் இருக்குல்ல, அந்த ஈரல் எனக்கு பிடிக்காது. ஆனா எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு ஒரு சிலருக்கு ஈரல் பிடிக்கும். ஆனா அவங்க அவங்க என்ன செய்வாங்க, வாங்கி சாப்பிடுவாங்க. என்கிட்ட சொல்லுவாங்க, என்னையும் சாப்பிட சொல்லுவாங்க. நான் என்ன செய்வேன், எனக்கு வேண்டாம், எனக்கு அது உமட்டலா இருக்கும், எனக்கு வேண்டாம்னு சொல்லுவேன். இதே போல அநேக இடங்கள்ல நம்ம நண்பர்களோ நம்மை முற்றிலும் அறியாத நபர்களோ இருக்கும்போது, ஒருவேளை சபைக்கு வந்திருக்கிறாங்க, அவங்க இப்படி வந்திருக்கும் போது அவங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு சாப்பாடை நம்ம சாப்பிடுவோம்னு சொன்னா அவங்க இடறி போவதற்கு அது என்னவா இருக்கும், காரணமா அமையும். அல்லேலூயா. வேற ஒரு மனிதர், வேற ஒரு நபர் நம்முடைய ஆகாரத்தினால இடறி போறாங்க, கிறிஸ்துவை விட்டு தூர போறாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு அது ஒரு பாவமாக அமையும். ஆகையினாலே நாம் யாருக்கு இடரலா இல்லாதபடிக்கு எல்லாரும் அங்கீகரிக்கக்கூடிய, மற்றவர்களுக்கு ஆதரவாக, மற்றவர்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு ஆறுதலா இருக்கக்கூடியதான ஒரு சூழலை நாம சாப்பாட்டிலே உண்டு பண்ணி தர வேண்டியது அவசியமா இருக்கு. நாம் சாப்பிடுற சாப்பாடு ஆகாரமானது மற்றவர்களுக்கு இடரலாக உண்டாகக்கூடாது. அப்படி உண்டாகக்கூடாதபடிக்கு நம்ம இருதயத்துல ஒரு தீர்மானம் எடுக்கணும். யாருக்கு இடரலா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆண்டவே நான் என் இருதயத்தை நான் அப்படி தீர்மானம் எடுக்கணும், உதவி செய்யுங்க சொல்லி அப்படி நம்ம தீர்மானம் எடுப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக. 5ஆவதாக பார்ப்போம், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் இல்லை. தேவனுடைய ராஜ்யம் என்ன கிடையாது, சாப்பாடு தான் ஆண்டவர் தருவாரு, எப்பவுமே சோறு தருவாரு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. எப்பவுமே என்ன செய்வார் ஆண்டவர், சோறு தருவாருன்னு நினைச்சிட்டே இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்டுல இந்த பூமியில 3 கூட்ட மக்கள் வந்தாங்களாம், பின்பற்றினாங்க இயேசுவை.
யாருன்னா ஒரு சில கூட்டம், ஒரு முதல் கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம், சாப்பாடு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? எப்ப போனாலும் சாப்பாடு கிடைக்கும். எங்க போனாலும் ஆனந்த செஞ்சுற சாப்பாடு கொடுத்துரு. சாப்பாட்டுக்கு கூட என்ன செய்ய மாட்டாரு, குறை வைக்கவே மாட்டாரு. திடீர்னு 5000 பேருக்கு சாப்பாடு கொடுப்பாரு, திடீர்னு 7000 பேருக்கு சாப்பாடு கொடுப்பாரு. அதனால இயேசுகிட்ட வந்து என்ன கிடைக்காது, சாப்பாட்டுக்கு ஒரு குறையும் இருக்காது. இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ என்ன செய்றாங்க, ஆண்டவர்கிட்ட போனா சாப்பாடு கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், சோறு கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது கூட்டம் வந்தாங்க, எப்போதுமே ஆண்டவர்கிட்ட அற்புதம் கிடைக்கணும், ஆண்டவர்கிட்ட சுகம் கிடைக்கணும், ஆண்டவர்கிட்ட சுகம் தரணும், சுகம் தரணும், சுகம் தரணும். அப்படியே என்ன செய்வாங்க, ஒரு கூட்டம் மக்கள் பின்னாடி வந்துட்டே இருப்பாங்க. வியாதி போகணும், சுகம் கிடைக்கணும், அப்படி மற்றவங்க வியாதி போறது சுகம் கிடைக்கிறத பார்க்கணும் சொல்லி அப்படியே வந்துட்டே இருப்பாங்க ஒரு கூட்ட மக்கள். இன்னொரு கூட்ட மக்கள் இருந்தாங்க, ஆண்டவர் பேசுற வார்த்தையை கேட்கணும்னு சொல்லி ஒரு கூட்ட மக்கள் போனாங்க. யார் போனது? கர்த்தர் பேசுறதான வார்த்தையை கேட்கும்படிக்காக. அவங்க தான் நித்திய ஜீவனுக்காக செய்வாங்க, அவங்க தகுதியானவர்களா மாறுவாங்க. இன்றைய நாட்டில் கூட சபைக்கு வரதான மக்கள்ல இப்படி ஒரு 3 கூட்ட மக்கள் இருக்கிறாங்க. சர்ச்சைக்கு போனா சாப்பாடு கிடைக்குமா, ஆசீர்வாதம் கிடைக்குமா, என் வியாதியெல்லாம் போயிடுமா, நான் ஆரோக்கியமா இருப்பேனா, என் குடும்பத்துல வியாதியெல்லாம் போயிடுமா, என் குடும்பத்துக்கு சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய 2 கூட்ட மக்கள் தான். மூன்றாவது, அங்க போனா ஆண்டோட நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும், ஆண்டோட வார்த்தையை நான் கேட்க முடியுமா. யார் அந்த 3வது நபராக வார்த்தையை கேட்கும்படிக்கு வராங்களோ, வேத வசனத்தையே நாடு தேடி வராங்களோ, அவங்க வாழ்க்கையில தான் கடவுள் என்ன செய்வாரு, அற்புதம் செய்வாரு, ஆகாரம் தருவார், நிரந்தரமான சுகத்தையும் நிரந்தரமான ஆகாரத்தையும் தருவார். எப்பொழுது? வார்த்தையை நாடி தேடி வரும்பொழுது. ஆனா அதுக்கு முன்னாடி வார்த்தையை முக்கியப்படுத்தாம சாப்பாடு வேணும், சாப்பாடு கிடைக்குமா, அப்படி தற்காலிகமான இம்மைக்குரியதான காரியங்களுக்கு நம்ம ஆண்டவரை தேடி வருவோம் சொன்னாக்கா, நித்தியமான அழிந்து போகாத அந்த நித்திய ஜீவன் நம்ம செஞ்சிருவோம், எழுந்து போயிடுவோம். பரலோக வாழ்க்கை நம்ம என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. பூமிக்குரிய காரியங்களே நம்முடைய கண்ணில் இருக்கும் சொன்னா, நம்முடைய கண்கள் பரலோகத்துக்குரிய காரியங்கள் இருக்கு நோக்கி பார்க்கும் சொன்னா, பூமிக்குரிய காரியங்களை கர்த்தர் என்ன செய்வாரு, சேர்த்து தருவார். நம்முடைய கண்களை எதை நோக்கி இருக்கிறது, அனித்தியமான, அதாவது அழிந்து போகக்கூடியதான உலகத்துக்குரிய காரியங்கள் மீது நம்முடைய கண்கள் இருக்கிறதா, நம்முடைய மனசு இருக்குதா, அதை நாம் பார்க்கணும். ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில புசிப்பும் குடிப்பும் என்ன கிடையாது, தேவனுடைய ராஜ்யம். பரலோகத்துல யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, யாரும் பிரியாணி சாப்பிட மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டாங்க, பரலோகத்துல யாரும் பிரியாணி சாப்பிட மாட்டாங்க. பூமியில தான் எல்லாரும் பிரியாணி சாப்பிடுவாங்க. நம்ம நினைச்சிட்டோம் ஆண்டு விட்ட போனா கிறிஸ்தவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, பிரியாணி தான், எப்பவுமே பிரியாணி தான் சாப்பிடுவாங்க. ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சாலும் என்னதான் செய்வாங்க, பிரியாணி தான். கிறிஸ்தவம் சொன்னாலே பிரியாணி தான் அப்படின்னு அநேகம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது என்னது, பூமியில தான் அது. பரலோகத்துல போனா என்ன கிடையாது, பிரியாணிலாம் ஒன்றும் கிடையாது. வசனம் சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அது எப்படிப்பட்டது, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. அது எப்படி இருக்குதா, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாக்குறதான சந்தோஷமா இருக்கிற சொல்லி வசனம் சொல்லுகிற பிரகாரமாக இருக்குது. நம்ம இருதயத்தை ஒரு தீர்மானம் பண்ணணும். எப்பவுமே நான் என்ன செஞ்சிடக்கூடாது, சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுன்னு போயிடக்கூடாது. ஆண்டவரே, சாப்பாடையே நான் முக்கியப்படுத்தி நான் போயிடக்கூடாது. என் சரீர சுகத்தையே நான் முக்கியத்துவப்படுத்தி போயிடக்கூடாது. நான் எப்போதுமே வசனத்தையே நான் முக்கியப்படுத்தி ஆலயத்துக்கு கூட எனக்கு உதவி செய்யும். நீங்க இறுதியில் தீர்மானம் எடுப்பீங்க சொன்னா, அதுக்கு அடிஷனலா இதெல்லாம் ஆண்டவர் செய்வாரு, சேர்த்து ஆகாரத்தையும் கொடுத்துருவாரு, சரீர சுகத்தையும் கொடுத்துருவாரு. அப்படி ஒரு தீர்மானமே எடுக்க வேண்டும். 6வதாக பார்க்கும், போஜனம் தேவனுக்கு முன் உன்னை உயர்ந்தவனாக காட்ட. சாப்பாடு என்னைக்கும் ஒரு நாள் என்ன செய்யாது, நம்மள ஒரு பெரிய மனுஷனா காட்டாதுன்னு சொல்லி 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 7-10 வசனம் வாசிக்கும் போது சொல்லுது, சாப்பாடு ஒரு நாள் என்ன செய்யாது, நம்மளெல்லாம் உயர்வானவங்களா காமிச்சிடாது. சிலர் வந்து மட்டன் தான் சாப்பிடுவாங்க, சிக்கன் சாப்பிட மாட்டாங்க. என்ன செய்வாங்க, மட்டன் தான் சாப்பிடுவாங்க, சிக்கன் சாப்பிட மாட்டாங்க. சிக்கன்லாம் கொஞ்சம் தாழ்ந்தவங்க சாப்பிடுறது, மட்டன்லாம் நல்லா வசதியானவங்க சாப்பிடுறது என்ன இருக்கா, காசு இருந்தா யாரு வேணாலும் செய்யலாம், வாங்கி சாப்பிடலாம். அப்படி என்ன செய்யறாங்க, மனசுல அவங்க ஒரு தீர்மானம் எடுத்துக்கிறாங்க, என்னன்னு, போஜனம் வந்து ஒரு சாப்பாடு வந்து ஒரு முக்கியமானது, நல்லா வயிறார சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க. அது கிடையாது. வசனம் சொல்றது அப்படி கிடையாது. அந்த சாப்பாடு வந்து ஒருத்தனை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்லி கடவுளுக்கு முன்னாடி காட்டாது. பூமியில வேணா பார்க்கலாம், நல்ல பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்றவங்களும் இல்ல கையேந்தி பவன் ஹோட்டல்ல சாப்பிட்றவங்களும். நான் ஸ்டார் ஹோட்டலையும் சாப்பிட்டுருக்கிறேன், கையேந்தி பவனையும் சாப்பிட்டுருக்கேன். ரெண்டுலயும் என்ன செஞ்சிருக்காங்க, ரெண்டுலயும் ஒரே சாப்பாடு தான் கொடுத்துருக்காங்க. காசு தானே இருக்குது வித்தியாசப்படுது. ரோட்டு கடையில வந்து காசு கொஞ்சம் கம்மியா இருக்கும், ஸ்டார் ஹோட்டல்ல காசு கொஞ்சம் அதிகமா இருக்கும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதனால சாப்பாடை நம்ம என்ன செய்யக்கூடாது, முக்கியப்படுத்தக்கூடாது. அது என்ன செய்யாது, நம்மள உயர்ந்தவனா ஒரு நாளும் காட்டாது.
தாழ்ந்தவனாலும் தாழ்ந்தனாவும் காட்டாது. ஆகிய சாப்பாடு ஒரு முக்கியம் இல்லை, அதை காட்டில முக்கியமானது வேத வசனமே. அவை அதை நாம் உணர்ந்து நம்ம இறுதி என்ன செய்ய, நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும் இருதயத்துல, நான் இதை வந்து என்ன செய்ய முக்கியப்படுத்த மாட்டேன்னு சொல்லி தீர்மானம் எடுக்கணும். ஏழாவதா பார்க்கும்போது பேய்களோடு ஐக்கியப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி இருதயத்தை தீர்மானம் எடுக்கணும். யாரு கூட? பேய்களோடு ஐக்கியப்படுவதை நாம ஏற்றுக்கொள்ளாம, பேய்களோடு ஐக்கியப்படுவதை நாம ஒற்றுக்கொள்ளாம நம்ம இருதயத்துல ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 18ல இருந்து 21 வசனங்களை போட்டிருக்கு. மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள், பலிகளை புசிக்கிறார்கள், பலிபிடத்தோட ஐக்கியமா இருக்கிறார் அல்லவா. இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்று, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனோ? அஞ்ஞானிகள் பலியிடுகிறவளை தேவனுக்கல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோட ஐக்கியமாயிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அஞ்ஞானிகள்னா யாரு? அஞ்ஞானினா கடவுளை அறியாதவங்க. யாரு? கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்க, கிறிஸ்துவனுடைய அன்பு தெரியாதவங்க அஞ்ஞானிகள். அவங்க என்ன செய்வாங்க? ஒரு சில காரியங்களுக்கு என்ன செய்வாங்க? படைப்பாங்க, விக்கிரகங்களுக்கு படைப்பாங்க, படைச்சு அவங்க சாப்பிடுவாங்க. அது நமக்கும் என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. இது வந்து என்ன செய்யிருக்கேன், உங்களுக்கு தான் கொடுக்க. இது நான் என்ன செய்யல, விக்கிரகத்தெல்லாம் படைக்கல. தீபாவளிக்கு செய்வாங்க இல்லையா, தீபாவளிக்கு பொங்கல்லாம் செய்வாங்க. என்ன செய்யல, நானே படைக்கிற உங்களுக்கு தனியா எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனா எதுக்காக தான் செஞ்சது? அது தீபாவளிக்கு தான் செஞ்சது, படைக்கிறதுக்கு இல்ல, தீபாவளிக்குன்னு செஞ்சது, பொங்கலுக்குன்னு செஞ்சது. ஆனா என்ன செய்ய மாட்டாங்க? படைச்சது நமக்கு தர மாட்டாங்க. ஏன்னா படைச்சது அவங்க சாப்பிட்டாதான் அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்கும், நமக்கு தர மாட்டாங்க. ஆனா நம்ம என்ன செய்வோம்? இது படைக்கல சொல்லி வாங்கி சாப்பிடுவோம். ஆனா வசனம் சொல்லுகிறது அஞ்ஞானிகள் சொல்லி சொல்லுது, அஞ்ஞானிகளுடைய போஜனத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது? கலந்து கொள்ளக்கூடாது. அவங்க என்ன செய்யறாங்க? பேய்களுக்கு, விக்கிரகங்களுக்கு, தங்களை ரட்சிக்காத ஒரு பொருளுக்கு என்ன செய்யறாங்க? அதை படைச்சு என்ன செய்யறாங்க? அவங்க சாப்பிடுறாங்க. அப்படிப்பட்டதான அந்த ஆகாரத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது? ஐக்கியப்படக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டோம்னு சொன்னா அவங்க எப்படி பேய்களோடு கூட அஞ்ஞானிகள் இருக்கிறாங்களோ, ஐக்கியப்பட்டிருக்கிறாங்களோ, அப்ப நாமளும் என்ன செய்யணும்? அதுல ஐக்கியப்படுவோம். ஆகினா அப்படிப்பட்ட ஆகாரம் என்னை தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி இருதயத்துல என்ன செய்யணும்? தீர்மானம் பண்ண வேண்டும். என்ன தீர்மானம் பண்ணா? அஞ்ஞானியுடைய ஆகாரத்தை என்ன நான் தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணணும். ஏன்னாக்கா அவங்க எப்படி செய்யறாங்களா? அவங்க பேய்களோடு கூட ஐக்கியமா இருக்கிறாங்க. 8வது மனிதனை ஆதாயப்படுத்த போஜனம் தடையாக இருக்கும். ஒரு மனுஷனை ஆதாயப்படுத்துறதுக்கு சாப்பாடு தடையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம், ஏற்கனவே பார்த்தோம். அதுல வசனம் வந்து போட்டிருக்கு. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 14-16 வசனங்கள்ல, அதற்கு பேதுரு, அப்படியெல்லாம் ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமா இருக்க யாதொன்று நான் ஒரு காலம் புசிக்கிறது இல்லை என்றான். அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினதை நீ தீட்டாக எண்ணாது என்று 2ஆம் தரம் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. 3ஆம் தரம் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அவன் பேரு என்ன செய்ய, ஒரு தரிசனம் பார்க்கிற, அந்த தரிசனத்துல ஒரு பெரிய ஒரு துப்பட்டி போல ஒரு கூடு வருது. அது என்ன செய்யுது? பலவிதமான ஆகாரங்கள் இருக்கு, பலவிதமான பட்சிகள் இருக்கு, அசுத்தமானது, சுத்தமான சொல்லி எல்லா விதமான பட்சிகளும் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் நீ குசி அடிச்சு குசின்னு சொல்றாரு. ஆனா இவன் சொல்றான், ஆண்டவரே இல்ல, ஆண்டவரே தீட்டானதை என்ன செய்ய மாட்டானே, சாப்பிட மாட்டேன் அப்படி சொல்லி சொல்றான். அது வானத்துக்கு போயிடுது. திரும்ப அதே போல தரிசனத்துல திரும்ப வருது. திரும்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ அடிச்சு பூச்சின்னு சொல்றாரு. அவன் என்ன செய்யறான்? இல்ல ஆண்டவரே எனக்கு வேண்டாம், அசுத்தமாக என்ன செய்ய மாட்டானே, சாப்பிட மாட்டேன்னு சொல்லி சொல்றான். திரும்ப போயிடுச்சு. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அது எதற்காக அந்த ஒரு தரிசனத்தை அவனுக்கு காண்பிக்க சொன்னா, தீட்டானது யாரு? நம்ம இப்பதான் பார்த்தோம். யார் தீட்டானதை சாப்பிடுறாங்க? அஞ்ஞானிகள், கிறிஸ்துவை அறியாதவர்கள் செய்யறாங்க, தீட்டானதை சாப்பிடறாங்க சொல்லி பார்த்தோம். அப்ப அந்த அஞ்ஞானிகளும் ரட்சிப்புக்குள் வர வேண்டும் சொல்லி என்ன செய்யறாரு ஆண்டவர் அங்க பேதுருக்கு நினைப்புறத காரியத்தை பார்க்கிறோம். நாம் சாப்பிடுற சாப்பாடு ஒரு மனுஷனுடைய ரட்சிப்புக்கு தடையா இருக்கும்னு சொன்னா அதை என்ன செய்ய, நம்ம விலக்கி வைக்க வேண்டியது அவசியம். விலக்கி விடலாம். நம்ம சாப்பிடுற சாப்பாடு ஒரு மனுஷனுடைய ஆவிக்கிய வாழ்க்கைக்கு ரட்சிப்புக்கு தடையா இருக்குன்னு சொன்னா அதை விடுவது தவறு அல்ல. அதைதான் இங்க பார்க்கிறோம். ஒரு மனிதனை ஆதாயப்படுத்தி கொள்ள அவனோடு கூட போய், இப்ப ஒரு சில வீட்டுக்கெல்லாம் போய் என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க. அவன் வீட்டுக்கு போன நம்மளுடைய கௌரவம் குறைஞ்சிரும், அவங்களாம் எப்படிப்பட்டவங்க தெரியாது சொல்லி என்ன செய்வாங்க, சிலர் சாப்பிட மாட்டாங்க. ஆனா அந்த ஒரு மனிதனை ஆதாயப்படுத்தணும்னு சொன்னாக்கா அந்த மனுஷனோடு கூட போய் என்ன செய்யணும், நம்ம சாப்பிடணும், அவங்களோட என்ன செய்யணும், சாப்பிடணும், அன்பை பரிமாறிக்கொள்ளணும். ஆனா ஐக்கியப்பட
கூடாது. அன்பை பரிமாறிக்கொண்டு ஐக்கியப்படக்கூடாது. அப்படியானால் நாம் சாப்பிடுவதான சாப்பாடு ஆகாரமானது ஒரு மனிதனுடைய ஆவிக்கிய வாழ்க்கைக்கு தடையாய் போகாதபடிக்கு நம் இருதயத்தை நாம் தீர்மானம் செய்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய ஆவிக்கிய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு தடையாய் வரக்கூடிய அந்த ஆகாரத்தை நாம் தடை பண்ணி நம்முடைய இருதயத்தை, நம்முடைய மனதை தீர்மானப்படுத்திக் கொள்ள வேண்டும் சொல்லி பார்ப்போம். 9வது பார்க்கும் மனசாட்சி. மனசாட்சியின் படி அல்லது மனதின் தீர்மானத்தின்படி நம்ம மனசுல ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணிட்டு நான் வேற ஒரு காரியம் செய்வோம்னாக்கா நம்ம என்ன செய்யல, மனசாட்சியின் படி நம்ம நடக்கிற அநேக நேரங்கள் நம்ம என்ன செய்வோம், இதை செய்யக்கூடாது தீர்மானம் பண்ணிடுவோம். ஆனா செய்யும் போது அதை சேர்த்து செய்வோம். இப்போ மனசு நமக்கு சொல்லிட்டே இருக்கும், இதை நீ செய்யக்கூடாது தீர்மானம் எடுத்திருக்கிற, என்ன செஞ்சிருக்க, நீ தீர்மானம் எடுத்திருக்கிற, நீ ஒரு கிறிஸ்தவ பையன், நீ கிறிஸ்தவ பொண்ணு, இதை செய்யக்கூடாதுன்னு என்ன செஞ்சிருக்கிற, சொல்லியிருக்கிற, கடவுள்கிட்ட என்ன செஞ்சிருக்க, பொருத்தனை பண்ணிருக்க, கடவுள் உனக்கு என்ன செய்யிருக்கிற, நினைப்பு இருக்கான்னு சொல்லி அந்த மனசு என்ன செய்வாரு, பேசுவார். மனதின் மூலமா என்ன செய்வார், ஆண்டவர் பேசுவார். ஆனா நாம என்ன செய்ய மாட்டோம், காதலியே வாங்காம நம்முடைய கண்களின் பார்வையின்படி இச்சையின்படியே நம்ம நடந்து கொள்வோம். அப்படி இல்லாதபடிக்கு நாம் எடுத்ததான அந்த மனதின் தீர்மானத்தின்படியே நடக்க நம்ம முயற்சி செய்ய வேண்டும். மனதின் தீர்மானம் என்ன எடுத்தோமோ மனசுல அந்த தீர்மானத்தின்படி நடக்க நம்ம முயற்சி பண்ண வேண்டும். கடைசியாக பார்க்கும் 10வதாக தான் எடுத்த தீர்மானத்தில் உறுதியா இருக்க வேண்டும். என்ன செய்யணும், நம்ம ஒரு தீர்மானம் பண்ணோம்னா அந்த தீர்மானத்துல அதை நிறைவேற்றுவதற்கு நமக்கு என்ன செய்யணும், ஒரு உறுதி வேண்டும். அதுக்கு மட்டும் ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். ரூத் எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் இப்படியாக போட்டுருக்குது. நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதுக்கு சரியாகும் அதற்கு அதிகமாகும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். அவள் தன்னோட கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. இங்க நகோமி ரூத்தை குறித்துங்க பாக்குறோம். இந்த இடத்துல பாக்குறோம் நகோமியும் ரூத்தை குறித்து பாக்குறோம். ரூத் என்ன செய்யறாங்க, அவங்க ஒரு மோவாப் தேசத்தை சேர்ந்தவங்க. அவங்க மோவாப் தேசத்துல இருக்கும்போது அவனுடைய கணவன் என்ன செய்யறாரு, இறந்து போயிட்டாரு. மோவாப் தேசத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய கணவர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க மாமியார் கூட திரும்ப தன்னுடைய சொந்த தேசத்துக்கு வராங்க. மாமியார் என்ன செய்யறாங்க, தன்னுடைய சொந்த தேசத்துக்கு வராங்க, பெத்தலுக்கு வராங்க. அப்படி வரும்பொழுது இந்த அம்மா சொல்றாங்க, ரூத் சொல்றாங்க, நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப நகோமி சொல்றாங்க, இல்ல நீ வேண்டாம், நீ என் கூட வர வேண்டாம், நீ என்ன செய்ய உங்க அம்மா வீட்டுக்கே போயிடு அப்படி சொல்லி சொல்றாங்க. ஏன்னாக்கா நகோமிக்கும் கணவன் இல்லை, தன்னுடைய 2 பிள்ளைகளும் இறந்து போயிட்டாங்க. அந்த 2 பிள்ளைகளுடைய மனைவிமார்கள் மாத்திரம் தான் இருக்கு. இப்போ 3 பொம்பளைங்க மட்டும் தான் இருக்கிறாங்க, 3 லேடிஸ் மட்டும் தான் இருக்கிறாங்க. ஆண்கள் என்ன செய்யறாங்க, மோவாப் தேசத்துல போனது என்ன செய்யறாங்க, இறந்து போயிட்டாங்க. இறந்து போனதுக்கு அப்புறம் இப்ப என்ன செய்யறாங்க, எல்லாரும் அவங்க தேசத்துக்கு போறாங்க. நகோமி என்ன செய்யறாங்க, அவங்களுடைய சொந்த ஊருக்கு பெத்தேலுக்கு வர்றதுக்காக கடவுள் வாக்கு பண்ணது அந்த தேசத்துக்கு வரும்படிக்கு அவங்க பிரயாணம் பண்றாங்க. ஆனா இவங்க ரூத் என்ன செய்யறாங்க, இல்ல நானும் உங்க கூட வரேன்றாங்க. அப்ப இன்னொரு மருமக இருக்கு, அவங்க என்ன செய்யறாங்க, நானும் வரேன்னு சொல்லும்போது இவங்க சொல்றாங்க, இல்ல இனி வர தேவை, இனிமேல் உங்களுக்கு எனக்கு ஒரு பிள்ளை பிறந்து உங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண முடியாது அப்படி சொல்லி இவங்க சொல்லும் போது என்ன செய்யறாங்க, அப்படியே இவங்க அழுகுறாங்க. அழுதுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஒரு மருமக மட்டும் என்ன செய்யறான், போயிட்டான். இப்ப மீதி இருக்குது ஒரு மருமக தான், யாரு, ரூத். அந்த ரூத் மட்டும் என்ன செய்யறாங்க, இருந்து என்ன சொல்றாங்க இவங்க, நீங்க எங்க போறீங்களோ அங்கேயே நானும் வரேன், நீங்க எந்த தேசத்துல மறிக்கிறீங்களோ அங்கேயே நானும் மறிக்கிறேன், நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதையும் நானும் சாப்பிட்றேன், ஆனா என்ன மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க, இங்கேயே விட்டு போயிடாதீங்க, என்ன எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடாதீங்க, எங்க வீட்டுக்கு என்ன அனுப்பிச்சிடாதீங்க, நீங்க எங்க போறீங்களோ அங்க நானும் வரேன்னு சொல்லி இந்த ரூத் சொன்னான். அவர் மனசுல ஒரு தீர்மானம் எடுத்தா, என் மாமியார் கூட நான் இருக்கணும், என் மாமியார் கூட என்ன செய்ய இருக்கணும், மாமியாருடைய தெய்வம் தான் என்னுடைய தெய்வமா இருக்கணும்னு சொல்லி அவன் மனசுல ஒரு தீர்மானம் எடுத்தா. தீர்மானம் எடுத்துட்டு சொன்னா, இனிமேல் என்ன செய்யாதீங்க, இதை பத்தி நீங்க பேசாதீங்க, எங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்லி சொல்ற அந்த பேச்சு எடுக்காதீங்கன்னு சொல்லி அவர் ஒரு தீர்மானம் எடுத்தா. அதே போல தீர்மானம் எடுத்தபடியே அவர் நடந்து கொண்டா. கர்த்தர் அவர் மூலமா தான், அந்த சந்ததியில தான் யார் பிறந்தது, இயேசு கிறிஸ்து பிறந்தார். அல்லேலூயா. இப்ப நம்முடைய வாழ்க்கையில் நாம ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் சொன்னா, நம்ம மனசுல ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் சொன்னா அதுல நிலைத்து நிற்பதற்கு நம்ம என்ன செய்யணும், முயற்சிகளை செய்ய வேண்டும். நாம் தீர்மானம் எடுத்ததான தீர்மானத்தை தள்ளி போடுவதற்கு, அந்த தீர்மானத்துல விலகி போறதுக்கு அநேக சூழ்நிலை உண்டாகும். ஏன் அப்படின்னாக்கா, ஏன் தீர்மானத்துல இருந்து நம்ம விலகி போறதுக்கு சூழ்நிலை உண்டாதுன்னா, நம்ம தீர்மானத்தை நிலைச்சிருத்துன்னு சொன்னா நம்ம எப்படி ஆயிடுவோம், கரையில்லாத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருவோம், பிழை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருவோம். இப்படி வாழும்போது கடவுள் சொல்ற பிரகாரமாக நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராக சொன்ன தேவன் போல நாமளும் பரிசுத்தமா வாழ என்ன செஞ்சிருவோம், ஆரம்பிச்சிருவோம். அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பிசாசு அநேக உபாய தந்திரங்களை கொண்டு வருவான். நம்ம இதயத்துல என்ன செய்வான், அநேக உபாய தந்திரங்களை கொண்டு வருவான்.
நாம் என்ன ஒரு தீர்மானம் எடுத்தாலும் அந்த தீர்மானத்துல நிலைச்சிருக்காதபடிக்கு பிசாசு பொல்லாத சிந்தனைகளை இடறி போகக்கூடியதான சூழ்நிலையை அவன் உண்டு பண்ணுவான். ஆகினா இந்த நாளே நாம் கேட்டதான வாசித்ததான வேத வசனத்தின்படி நீங்க உங்க வாழ்க்கையில இந்த நாள்ல எடுக்க வேண்டியதான் தீர்மானம், இருதயத்தில் எடுக்க வேண்டியதான் தீர்மானத்தின்படியே நீங்க எடுப்பீங்க சொன்னா நிச்சயமாக நிலையத்தில் இருக்க பரிசுத்த ஆவியான உங்களுக்கு உதவி செய்வார். என்னென்ன தீர்மானம் எடுக்கணும்னு சொல்லி பார்த்தோம். முதலாவதாக நீதி நியாயத்தை நான் கடைபிடிப்பேன் தீர்மானம் எடுக்கணும். ரெண்டாவது துன்மார்க்கத்தோடும் கூட சேர்ந்து என்ன செய்யக்கூடாது, நானு ஆகாரம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி தீர்மானம் எடுக்கணும். அப்புறம் கர்த்தரிடத்துல மன உறுதியா இருக்கணும். கர்த்தருடைய சமூகத்துல, கர்த்தரிடத்துல, அதாவது தேவனுடைய சமூகத்துல சபைக்கு வர்ற காரியங்களை நம்ம எப்படி இருக்கணும், மன உறுதியாக இருக்கணும். நாலாவதாக ஆகாரத்தில் மற்றவங்க இடறி போகாம, மற்றவங்க விசனப்படுற மாதிரி நம்ம சாப்பாடு சாப்பிடக்கூடாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடை பார்த்து மற்றவங்க என்ன செஞ்சிடக்கூடாது, விசனப்பற்றக்கூடாது, இடறி போயிடக்கூடாது. அப்படி இருக்கணும்னு சொல்லி நம்ம இருதயத்துல தீர்மானம் எடுக்கணும். அப்புறம் தேவனுடைய ராஜ் என்ன கிடையாது, புசிப்பும் குடிப்பும் கிடையாது. எப்பவுமே சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுன்னு சொல்லக்கூடாது, அது தேவனுடைய ராஜ்யம் அல்ல. ஆறாவதாக போஜனம் தேவனுக்கு முன்னாடி என்ன செய்யாது, ஒரு மனுஷன் உயர்த்தியோ தாழ்த்தியோ காட்டாது. ஏழாவதாக பேய்களோடு கூட அஞ்சாணிகளோடு கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆகாரத்தை புசித்து அவங்களோட கூட நம்ம ஐக்கியப்படக்கூடாது. அதே சமயத்துல எட்டாவதாக ஒரு மனுஷன் இடறி போறதுக்கு ஆகாரம் தடையாக சொன்னா அந்த ஆகாரத்தை விட்டு விடுறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். 9 நம்மள மனசாட்சியின்படியே நம்ம நடக்கணும். நம்ம ஒரு சில தீர்மானம் எடுத்துட்டு அதன்படி நடக்கும் சொல்லி நம்ம யோசிப்போம் இல்லையா, இந்த தீர்மானத்தின்படியே நடக்கணும். 10வது நம்ம என்ன தீர்மானம் எடுத்தோமோ அதை நடக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்ய வேண்டும், உறுதியா இருக்கணும். நம்ம என்ன ஒரு தீர்மானம் எடுத்தோமோ அதை செய்யறதுக்கு என்ன செய்யணும், நம்ம உறுதியா இருக்கணும். அப்படி நம்ம உறுதியா இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் இருதயத்தில் எடுக்கலாம் தீர்மானத்தின்படியே நாம் நிலைச்சிருப்போம் சொன்னா நிச்சயமாகவே கர்த்தர் விரும்புகிற பிரகாரமாக பரிசுத்தமாய் வாழ அது நமக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. நாம் பரிசுத்தமாய் வாழாதபடிக்கு கரைப்படுத்தக்கூடிய இருதயத்தை கரைப்படுத்தக்கூடியதான காரியங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அவைகளிலிருந்து விடுபட்டு நம்ம வாழணும் சொன்னா நம்ம இருதயத்தை என்ன செய்யணும், கட்டுப்பாடாக வைத்துக் கொள்ள வேண்டும். கட்டுப்பாடாக வைத்துக் கொள்வதற்கு நம்ம ஒரு சில தீர்மானங்களை எடுக்கணும். தீர்மானங்கள் எடுக்கும்போது தீர்மானங்கள் நிலைத்து நிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய நமக்கு என்ன செய்யணும், இடம் கொடுக்கணும். எப்படி தானியேல் தன்னுடைய வாழ்க்கையிலே ராஜாவின் போஜனத்தினாலே நான் என்ன செய்ய மாட்டேன், என்னை கரைப்படுத்திக் கொள்ள மாட்டேன்னு சொல்லி அவன் தீர்மானம் எடுத்தான். அது போல நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நேரங்கள் ஆகாரத்தினால் உண்டாகிறதான அந்த காரியங்கள் நம்முடைய இருதயத்தை என்ன செய்யணும், கண்ட்ரோல்ல வைத்துக் கொள்ள ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆலயத்து வருவதான காரியங்களை நம்ம என்ன செய்யணும், ஒரு முழு மாதிரியாக ஒரு திட மனதுள்ளவர்களாக நம்ம தீர்மானம் எடுக்கணும். போவேன்னா போகணும், 9 மணி ஆறானா 9 மணி, 10 மணினா 10 மணி, அந்த டைம் சொன்னாங்கன்னா அந்த டைம் கரெக்டா செய்யணும், வந்துடணும், ஒரு தீர்மானம் எடுக்கணும். ரெண்டாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மற்ற இடைஞ்சலா இருக்குன்னு சொன்னாக்கா அவங்க இடைஞ்சில்லாம நான் என்ன செய்யணும், வாழணும். அவங்களுக்கு இடைஞ்சில்லாம நான் ஆகாரத்தை சாப்பிட்டு வாழணும். ஒரு மனிதனுடைய வீழ்ச்சிக்கு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் ரட்சிப்புக்கு தடையா இருக்கும் சொன்னாக்கா அந்த காரியத்தை என்ன செய்யக்கூடாதுன்னு செய்யக்கூடாதுங்கிறதான ஒரு தீர்மானம் நம்ம இடத்துல நம்ம எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது நிச்சயமாகவே கருத்து விரும்புகிற பிரகாரமாக நம்ம பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அது பலம் தரக்கூடியதாக அமையும் என்று இங்கு பார்க்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி ஆண்டவரத்திலே கேட்கலாம். ஆண்டவரே, நான் இன்றைய நாள் எடுக்கிறதான தீர்மானத்துல நிலைத்து நிற்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர் சொல்லி ஆண்டவரத்திலே கேட்போம். ஹல்லேலூயா.